பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 4ஆம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். The book of Isaiah chapter 55 verses 8 and 9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இந்த வசனத்தை எத்தனையோ தடவை நம்ம தியானித்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த காலையில் கூட நமக்கு இதை ஞாபகப்படுத்தி நம்மளை பலப்படுத்துகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய பிளான் பண்ணுறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய காரியத்தை குறித்து நம்ம திட்டமிடுகிறோம். எதிர்காலத்தை குறித்து திட்டமிடுகிறோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து திட்டம் போடுறோம். ஆனால் சில நேரங்களில் அந்த திட்டங்கள் அப்படியே நடக்கிறது, நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சில திட்டங்கள் நடைபெறாமல் போகும்போது நமக்கு அது ரொம்ப துக்கமாக இருக்குது. அப்படி தானே? நம்மளுடைய லைஃப் அப்படி பிளான் படி அப்படி ஸ்மூத்தாக அப்படி எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது. சில நேரங்களில் அப்படி இருப்பது இல்லை. ஆனால் ஒன்றை நாம் ஞாபகம் வைத்து கொள்ளணும், என்னுடைய நினைவுகள் என்னுடைய திட்டங்களை பார்க்கலாம் கர்த்தருடைய திட்டம் எப்படி இருக்குது, உயர்ந்தவைகள். நான் போகணும்னு நினைக்கிற வழி எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஆண்டவர் எனக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கிறாங்க. அந்த வழி இதை விட நல்லா ஆண்டவர் மேன்மையான வழியில தான் என்னை நடத்துகிறாங்க அப்படின்ற உறுதி நமக்கு இருக்க வேண்டும். சில கதவுகள் திறந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சில நேரங்களில் அந்த கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு நம்ம அப்படியே முடக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியை பார்க்கல வானம் எப்படி உயர்ந்திருக்குது. நீங்களாம் அண்ணாந்து பார்த்தா வானம் எவ்வளோ உயரத்தில் இருக்குதுல்ல. அந்த அளவுக்கு கர்த்தருடைய வழிகளும் கர்த்தருடைய திட்டங்களும் கர்த்தருடைய நினைவுகளும் என்னை குறித்து அவ்வளோ உயர்வாய் கர்த்தர் நினைத்திருக்கிறார். ஆமேன். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட நான் ஈவினிங் மம்மி உன்னை ஐஸ்கிரீம் வாங்கலாம், நம்ம பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன பிள்ளைங்க அப்படியே பிடிச்சிப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளால் அதை பண்ண முடியலன்னு வைங்களேன். ஈவினிங்கில் ஏதோ டயர்டாக இருக்குது, இல்லை ஒர்க் அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு போகிறதுக்கு முடியல அப்படின்னா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, டிஸப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, ஏன் செய்ய மாட்டீங்க அப்படின்னு டிஸப்பாயிண்ட் ஆவாங்க. அந்த பிள்ளைங்க டிஸப்பாயிண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா பல விதத்தில் ரியாக்ட் பண்ணுவாங்க. சில பிள்ளைங்க அழுறது, சில பிள்ளைங்க அப்படியே கோவமாக இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம கூட நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நடந்துக்கிறோம் தெரியுமா. எத்தனை தடவை நம்மளும் ஆண்டவர் நம்மளுக்கு சில காரியத்தை செய்யலைன்னா உடனே கோவப்படுறோம், என்னெல்லாமோ நம்ம பண்ணுறோம். எப்படி பிள்ளைங்க ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம கூட ரியாக்ட் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை சில நேரங்களில் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம பிளான்ஸ் டிஸப்பாயிண்ட் ஆனாலும் ஆண்டவருடைய பிளானை கத்த நடத்துகிறாரா இல்லையா. நம்ம வாழ்க்கையை சற்று நீங்கள் பின்னால் திரும்பி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் நடந்து வந்த வாழ்க்கை பயணங்கள் எல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம வாலிப வயதில், நம்ம டீனேஜ் பருவத்தில் நமக்கு நிறைய கனவுகள் இருந்திருக்கும். அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அந்த மாதிரி இது மாதிரி நிறைய இருந்திருக்கும். ஆனால் அதில் நிறைய நடக்கலை. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நம்மளை எவ்வளோ ஆசீர்வாதமாக தானே வச்சுருக்குறாங்க. அந்த பிளான்ஸ் எல்லாம் நடக்காததுக்கு ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ நன்றி சொல்கிறோம். எத்தனையோ தப்பான முடிவுகளை நம்ம எடுத்திருக்க கூடும். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் தடுத்து போட்டார், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி நம்மளை அப்படியே, அதாவது ஒரு டைரக்ஷனில் போகும்போது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில ரோடு ஒர்க்கு ஏதாவது இருக்கும்போது அப்படியே டீடூர் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா. இந்த சைடில் போகக்கூடாதுன்னு சொல்லி இப்படி திரும்பி அப்படி திரும்பி நீ எப்படியோ சுற்றி 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 அப்படியே, ஆனால் கரெக்டான இடத்துக்கு அது நம்மளை கொண்டு வந்துடும். ஆனால் அந்த டீடூர் பண்ணும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. சில நேரத்தில் ஆண்டவர் கூட நம்மளை அப்படி தான் டீடூர் பண்ணி அப்படியே நம்ம லைஃப்பை அப்படியே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் நடத்துகிறார். அவருடைய வழிகள் மிகவும் பெரியவைகள். என் தேவன் என்மேல் வைத்திருக்கிற நினைவுகள் மிகவும்
பெரியவைகள் உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைங்களை குறித்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய ஊழியத்தை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நினைவுகள் பெரியவைகள். அதுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய நினைவின் படி இல்லைப்பா, என் வழியின் படி இல்லைப்பா, என் வழி எனக்கு தெரியாது ஆண்டவரே. நான் நினைக்கிறேன் இது கரெக்டான வழி, இதில் போனால் நல்லா சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த வழியில் என்னென்ன ஆபத்து இருக்குதுன்னு அவருக்கு தானே தெரியும். அதனால அல்லவா அவர் நம்மளை சில நேரங்களில் கொஞ்சம் காலம் தாமதமானாலும் சில காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறாரே. அதற்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? முறுமுறுக்காம ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, எனக்கு புரியல, இந்த பாதை எனக்கு அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல, ஆனால் நீங்கள் நடத்துறீங்கன்றதை மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அந்த 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 ப்ரெசன்ஸ் மட்டும் எனக்கு போதும், என் கூடவே நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? நீங்கள் என்னை குறித்து நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறீங்க, எனக்கு நல்ல வழிகளை தான்ப்பா நீங்கள் வைத்திருக்கிறீங்க. என்னுடைய பாதைகள், உம்முடைய பாதைகள் எப்போதும் அருமையானவைகள் தான் ஆண்டவரே, அது மேன்மையான பாதைகள் தான், என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரை நீ கொடுத்த அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? டிஸப்பாயிண்ட் ஆகாமல், முறுமுறுக்காமல், கிரம்பிள் பண்ணாமல், ஆண்டவர் மேலே கோபப்படாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க. எத்தனை தடவை நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம், உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்துங்கன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சித்தத்தின்படி நடத்தும் போது நமக்கு கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்க வேண்டாம். கர்த்தர் நன்மையைத்தான் செய்வார். என் தேவன் தீங்கு ஒருபோதும் எனக்கு செய்ய மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்காய் ஏசாயா 55:8-9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?